ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அஃபிஷியல் நியூஸ் அது மட்டும் இல்லாமல் அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தெளிவாக டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ண வரோம். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பழைய நியூஸாக கூட உங்களுக்கு இருக்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி போடுற சூப்பரான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக கிடைச்ச ஜூலை 15 முதல் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்க போகிற சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க எப்படி மிஸ் பண்ணாத கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணலாம், விடுபட்டவர்கள் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள் எப்படி எங்கே எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஜூலை மாதத்துக்கான அப்ளிகேஷனுக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நியூ வீடியோ மட்டும்தான் வரும். என்னென்ன ஸ்கீமில் வீடியோ போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாகவே நாங்கள் வீடியோ போடுறதுக்கு தெளிவாக ட்ரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் கனவு இல்லம், பிஎம் கிசான் ஸ்கீம், இது போல் நிறைய ஸ்கீம் சம்மந்தமான வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே ஏற்கனவே அப்ளை பண்ணிவிட்டு மாதம் ரூபாய் 1000, அதாவது இந்த மாதம் கூட ரூபாய் 1000 பெற்றுன்னு வந்திருப்பீங்க. ஒரு சிலவங்க ரெகுலராக பணம் வாங்கின்னு வரீங்க. ஒரு சிலவங்க இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணவே முடியாத முகாமில் தவற விட்டுருப்பீங்க. ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், அப்ளை பண்ண வாய்ப்பு இல்லாத வந்திருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் மாதம் 1ஆம் தேதியே முகாம் நடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க தமிழக அரசு மூலிமா. இப்போது சில காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி முதல் முகாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் செய்தி வெளியீடாகவே கொடுத்துருக்காரு. முதலமைச்சரே பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் செய்தி வெளியீடாகவே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்தது. ஒரு சிலவங்க பார்த்துருக்கலாம், ஒரு சிலவங்க தவற விட்டுருக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஜூலை 15 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்த அரசு திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக மென்ஷன் பண்ணணும்னா உங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படி இல்லைனா மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு மேலே சிறப்பு முகாம் நடத்தப்பட்டுள்ளது. அந்த சிறப்பு முகாம்கள் பார்த்தீங்கன்னா தன்னாளர்கள் வீடுக்கே விண்ணப்பம் தேவையான உதவிகளை வழங்குவார்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கார். முக்கியமாக இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக முதலமைச்சரே அறிவிப்பாக கொடுத்திருந்தார். மக்களின் குறை போக்கும் அடுத்த மாதம் ஜூலை 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறும். மகளிர் உரிமை தொகையில் விடுபட்டவர்கள் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்தப்படும். தன்னார்வர்கள் வீடுக்கே விண்ணப்பிக்க தேவையான உதவிகளை வழங்குவார்கள் அப்படின்றத தஞ்சாவூரில் முதலமைச்சரே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார். இதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் சுமார் 1,25,00,000 பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் பயனடைந்து வருகிறார்கள். அதாவது இந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி கரெக்டாக ரூபாய் 1000 வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்குலாம் ரெகுலராக வர்றதுனால 1,25,00,000 பேருக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 10 முதல் 15 லட்சம் பயனாளிகள் அரசு சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் பயனாளிகளின் எண்ணிக்கை சுமார் 1.45 கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசே எதிர்பார்க்குறாங்க. அதனால் கண்டிப்பாக 10லேருந்து 15 லட்சம் பயனாளிகள் சேர்க்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி தெரியுது. ஜூலை முதல், அதாவது ஜூலை முதல் வாரத்து முதல் இதுக்கான நடவடிக்கை எல்லாமே எடுக்கப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்புல நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. மேலும் இதற்கான முகாம்கள் விண்ணப்பிக்க தொடங்கப்பட உள்ளது. இதற்கு நிதி ஒதுக்கீடு பெற்றவுடன் விண்ணப்பங்கள் வெளியிடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றது. மேலும் கூடுதலாகவே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து ஒரு ஆர்டிகல் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருந்தீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீண்டும் சேர்ந்து இது சம்பந்தமான கேள்விகளை நீங்கள் கேட்டு அதுக்கான பயனை அடையலாம். மேலும் நோட் பண்ணக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த திட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டாலும் சிலருக்கு உரிமை தொகை வழங்கப்படாது என்று சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. யாராருக்கெல்லாம் வழங்கப்படாது, யாராருக்கெல்லாம் வழங்கப்படும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வார்டு உறுப்பினர்கள் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற அதிகார பதவிகள், அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், நகராட்சி மன்ற தலைவர்கள்,
மேயர்கள் இது போல் இருக்கிறவங்களுடைய மனைவிகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தில் வழங்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் வந்து ஏற்கனவே வந்து முகாமிலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே அந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதே நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுறவங்களுக்கும் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இரண்டாவதாக அரசு மற்றும் கார்ப்பரேஷன் பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ரூபாய் 3000 பென்ஷன் போன்ற குறைந்த பென்ஷன் பெற்றாலும் அவர்களுக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்படாது அப்படின்றதையும் வந்து நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து முக்கியமாக இந்த ஆர்டிகளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞர் உரிமை தொகை விரிவாக்கம் ஜூன் மாதம் முதல் தொடங்கப்பட உள்ளது. அதாவது ஜூலை மாதம் முதல் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஜூலை மாதம் முதல் வந்து தொடங்கப்பட உள்ள நிலையில் இந்த இரண்டு பிரிவினருக்கும் ரூபாய் 1000 கண்டிப்பாக வழங்கப்படாது என்று சொல்லிட்டு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கார்ப்பரேஷனில் வந்து 3000 குறைந்த பென்ஷன் வாங்கினாலும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுற இடத்துல டீட்டெயிலாக வந்து கேட்டுங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவி அல்லாத பெண்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு தந்தை மற்றும் திருமணமாகாத 2 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டாக வைத்துக்கொள்வோம். முக்கியமாக வந்து இது போல் வந்து அதாவது கணவரோட மனைவி வந்து இல்லை, அவங்க வந்து வீட்டில் தாய் உயிருடன் இல்லை என்றால் 21 வயது நிரம்பிய மூத்த பெண்ணுக்கு இந்த தொகை வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர்கள் குடும்ப தலைவியாக வந்து கருதப்பட்டு அவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் பணம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து டவுட்டாகவே வந்து கேட்டு வந்தீங்க. அதனால தான் இந்த முக்கியமான பாயிண்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து குடும்ப தலைவராக இருக்கீங்க, ஆனால் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனைவி இல்லை வந்து குடும்ப தலைவி இல்லை அப்படின்னா மூத்த மகள்கள் வந்து குடும்ப தலைவியாக வந்து கருதப்பட்டு அவங்களுக்கு வந்து வழங்கப்படலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 21 வயதை நிரம்பிய பெண்கள் எல்லாமே வந்து இதை நோட் பண்ணிங்க. இவ்வாறு பெறப்படும் இன்பங்கள், அதாவது வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிற பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விவாகரத்து பெற்ற பெண்களும் மகளிர் உரிமை தொகைக்கு கிடைக்கும் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர்கள் தனி ரேஷன் கார்டு வைத்திருந்த பட்சத்தில் அவர்களுக்கு இந்த உரிமை தொகை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதனால தான் ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட் எல்லா வீடியோவும் டீட்டெயிலாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து தெரியும். அதனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எல்லாருக்குமே வந்து அப்ளை பண்ண முடியும், எல்லாருமே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். முகாம் பொறுத்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது டோக்கன் வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு புதிய விண்ணப்ப படிவம் வந்து கொடுப்பாங்க. அப்படின்னா டைரெக்டாக முகாமிலே வந்து நடக்க போகிறாங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் வந்து கொண்டு வராங்க. அது என்னென்ன ஆப்ஷன் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இன்றைக்கி இன்னொரு வீடியோ வந்து நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், நினச்சிட்டு இருக்கேன். அதில் வந்து இதோட டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். மேலும் வந்து பல்வேறு ஸ்கீம் சம்மந்தமும் நம்ம வந்து சேனலில் வந்து குறிப்பாக வந்து வீடியோ வந்து போட போகிறோம். முக்கியமாக வந்து எடுத்து வர வேண்டிய ஆவணம் பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து அப்ளிகேஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு பாஸ் புத்தகம், மின் கட்டண ரசீது, இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. உங்களுடைய ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு கரெக்டாக வந்து ப்ரைமரியாக லிங்க் ஆயிருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிங்க. இது ஃபுல்லாக வந்து ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் செக் பண்ணி வந்து எடுத்து வச்சிங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி முகாம் வந்து ஆரம்பித்த உடனே நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஜூலை 15ஆம் தேதி முதல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரே வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தார். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் இது போல் வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குறிப்பாக வேறு ஏதாவது இந்த ஸ்கீமில் சம்மந்தமாக வந்து டவுட் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.